ஹாய். எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பசலைக்கீரை தான். இது வந்து பசலைக்கீரை. அது குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் லீவ்ஸு. ஊர்லலாம் கிடைக்கும் நிறைய. பட் இங்கே வந்து சென்னையில் அது நீங்கள் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். சிறுவாபுரி கோயில் போகிறீங்கன்னா அந்த இடத்துல விற்பாங்க, நிறைய பார்ப்பீங்க. யார் யாரெல்லாம் சிறுவாபுரி கோயில் போயிருந்தீங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா விற்றுருப்பாங்க. இதுக்கு வந்து அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு பாசிப்பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எவ்வளோ காரம் வேணுமோ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தக்காளி எல்லாம் நான் போடலை. இது எல்லாத்தையும் போட்டுட்டு பெருங்காயப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு இந்த கீரையை நல்லா அலசணும், நிறைய அலசணும். ஏன்னா இது தரையிலேயே படர்ற கீரை. நல்லா அலசிட்டு அதில் குக்கரில் போட்டு பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே குக்கரில் கீரையை போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 4-5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு தாளிப்பு போட்டுக்க வேண்டியது தான். வடகம் இருந்து தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு கீரைக்கு. வடகம் என்கிட்ட இல்லை, அதனால் வந்து தாளிப்பு கரண்டியில் ஆயில் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு ஒரு 2-3 காஞ்ச மிளகா தான் போட்டேன். கொஞ்சம் காரம் பச்சை மிளகா சுருக்குன்னு இருந்ததுனால காஞ்ச மிளகாய் போட்டு பெருங்காயப்பொடி போட்டு தாளிப்பு போட்டு ஒரு கடைஞ்சிட்டிங்கன்னா ரெடி பருப்பு கீரை. சூப்பராக இருக்கும். பசலைக்கீரை அதான் பருப்பு போட்டு கடைஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கீரை. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப கூலண்ட்டுன்னுவாங்க. ரொம்ப கூலிங்காக இருக்கும், சாப்பிட்டா ஹீட்டெல்லாம் குறையும்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. இது இங்கே சென்னையில் கிடைக்கல, எங்கேயுமே நானும் பார்த்ததில்ல. பட் இது கோவிலுக்கு அப்பா போனாங்க, வாங்கிட்டு வந்தாங்க, அதனால் செஞ்சோம். இது ஊர்லலாம் நாங்கள் நிறைய செய்வோம். இப்போ இங்கே கிடச்சதுனால வாங்கிட்டு வந்து செஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா பருப்பு கீரையை பொறுத்தவரையில் உப்பை வந்து அதிகமாக எடுத்துக்கும், லைட்டாக போட்டாவே போதும். இதுக்கு வந்து தாளிப்பு வடகம் தான் செம்மையாக இருக்கும். பட் என்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லை. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு தாளிப்பு போட்டு கடைஞ்சிட வேண்டியது தான். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் வரதே இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கீரையை பற்றி தெரியுமா என்னன்னு சொல்லி டீட்டெயில் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இந்த மாதிரி தாளி போட்டுக்கோங்க, நிறைய பெருங்காயம் போடுங்க. ஏன்னா நமக்கு வந்து பெருங்காய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு போட்டு எந்த கீரை கடைஞ்சாலும். மோஸ்ட்லி தாளிப்பு வடகம் தான் ரொம்ப டேஸ்ட்டு. அது இருந்தாலும் போட்டு தாளிங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ தான் பண்ணேன். பொட்டேட்டோவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பேபி பொட்டேட்டோ யூஸ் பண்ணது தான். அவ்வளோதான். தாளி போட்டு ஒரு நல்ல கடைஞ்சிருங்க. எதுக்காகனா அந்த பச்சை காஞ்ச வரமிளகாவோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த கீரையில் கொஞ்சம் இறங்கும், அதுக்காக தான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.